Hi guys, welcome back to our channel sHorTz with Honey. இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 10ஓட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி லேண்டிங் ஃபெசிலிட்டி ஆன் நேஷ்னல் ஹைவே இன் ராஜஸ்தான். அச்சோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி லேண்டிங் ஃபெசிலிட்டியை வந்து எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தானில் பர்மார் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இது யார் இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னா நம்மளோட ரோட் மினிஸ்டர். ஏன்னா இது நேஷ்னல் ஹைவேல தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நம்மளோட ரோட் மினிஸ்டர் யார் அப்படின்னா நிதின் கட்காரி அவங்களும் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவங்களும் சேர்ந்து தான் இதை இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ராஜஸ்தானோட கேபிட்டல் என்ன அப்படின்னா ஜெய்ப்பூர். ராஜஸ்தானோட சிஎம் அசோக் கெலாட். ராஜஸ்தானோட கவர்னர் யாருன்னா கல்ராஜ் மிஸ்ரா. ஓகே, அடுத்து போகலாம். உத்தரகாண்ட், பஞ்சாப், தமிழ்நாடு கெட் நியூ கவர்னர்ஸ். ஆச்சும் உத்தரகாண்ட், பஞ்சாப், தமிழ்நாடுக்கு எல்லாமே நியூ கவர்னர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உத்தரகாண்டோட கவர்னர் யார் அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் குர்மீத் சிங் இவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா பேபி ராணி மௌரியா அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து குர்மீத் சிங் இவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் தமிழ்நாடோட கவர்னர் யார் அப்படின்னா RN ரவி இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க முன்னாடி வந்து நாகாலாண்டுக்கு இருந்தாங்க. RN ரவி அவங்க வந்து நாகாலாண்டுக்கு இருந்தாங்க. தமிழ்நாடோட கவர்னராக பன்வாரிலால் புரோஹித் இருந்தாங்க. அவங்கள வந்து பஞ்சாப் அண்ட் சண்டிகாருக்கு மாற்றியிருக்காங்க. அதனால் இப்போ தமிழ்நாடுக்கு வந்து RN ரவியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நாகாலாந்து பாருங்கள். நாகாலாண்டோட கவர்னர் ஜெகதீஷ் முகி இவங்களுக்கு வந்து அடிஷ்னல் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஜெகதீஷ் முகி வந்து அசாமோட கவர்னராகவும் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நாகாலாண்டில் இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா RN ரவி இருந்தாங்க. ஓகே, அடுத்து போகலாம். The government of India has appointed 10 merchant bankers for managing the initial public offering of Life Insurance Corporation of India. அச்சோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு 10 merchant bankers வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா எல்ஐசியோட இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அச்சோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னா என்னென்னா ஒரு கார்பரேட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஷேரை இஷ்யூ பண்ணுவாங்கள்ல, அதாச்சும் பப்ளிக்காக ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஷேரை இஷ்யூ பண்ணுறது தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது எதுக்கு வேண்டி இந்த 10 merchant bankers-ஐ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாச்சும் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த ஷேரை வந்து செல் பண்ணுறதுக்கு பை பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகேவா, இதில் வந்து 10 merchant bankers யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாச்சும் கோல்ட்மேன் இருக்காங்க, சிட்டி குரூப், நமோரா, SBI கேபிட்டல் மார்க்கெட், JM ஃபினான்ஸ், ஆக்சிஸ் கேபிட்டல், Boffa செக்யூரிட்டிஸ், JP மார்கன், ICICI செக்யூரிட்டிஸ், கோட்டக் மஹேந்திரா கேபிட்டல் இவங்க எல்லாருமே 10 merchant bankers-ஆக இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எல்ஐசியோட கேபிட்டல் என்ன அப்படின்னா மும்பை. அதோட சேர்மன் யார் அப்படின்னா MR குமார். ஓகே, அடுத்து போகலாம். பேங்க் ஆஃப் பரோடா ஹாஸ் அனௌன்ஸ் த லான்ச் ஆஃப் இட்ஸ் டிஜிட்டல் பேங்கிங் பிளாட்ஃபார்ம் நேம் BOB வேர்ல்டு. ஆச்சும் பேங்க் ஆஃப் பரோடா அவங்க வந்து ஒரு டிஜிட்டல் பேங்கிங் பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் தான் BOB வேர்ல்டு. ஓகேவா, ஆச்சும் வேர்ல்டு லெவலில் பரோட்டா சேல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடாவோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கு அப்படின்னா வடோதரா, குஜராத். அதோட CEO யாருன்னா சஞ்சீவ் சதம். அதோட சேர்மன் ஹாஷ்முக் அதியா. ஓகே, அடுத்து போகலாம். IIT மெட்ராஸ் ரேட்டிங் டாப் ஸ்பாட் இன் ஓவரால் கேட்டகரி ஆஃப் NIRF இந்தியா ரேங்கிங் 2021. ஆச்சும் NIRF இந்தியா ரேங்கிங் ஆச்சும் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். இது வந்து இந்தியா ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேங்கிங். இந்த ரேங்கிங்கில் வந்து யார் டாப்பில் இருக்கா அப்படின்னா இந்தியாவில் உள்ள IIT மெட்ராஸ் வந்து டாப்பில் இருக்காங்க. ஓகே, இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் போகலாம். இக்பால் சிங் லால்புரா அப்பாயிண்டட் சேர்மன் ஆஃப் நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ். ஆச்சும் நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸோட சேர்மனாக இக்பால் சிங் லால்புரா இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் மைனாரிட்டிஸ் பீப்புள் எல்லாம் சிங் பண்ணிகிட்டே புறாவை வந்து பறக்க விடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆச்சும் மைனாரிட்டி பீப்புள்ஸ் எல்லாமே சிங் பண்ணிகிட்டே புறாவை வந்து பறக்க விடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போகலாம். GC Murmu, the Comptroller and Auditor General of India, has been elected as the chairman of ASSOCHAI from 2024 to 2027. ஆச்சும் நம்மளோட கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னா GC முர்மு ஆச்சும் கிரீஷ் சந்திர முர்மு இவங்கள வந்து அசோச்சாயோட சேர்மனாக எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆச்சும் 2024லேருந்து 2027 வரைக்கும்
இவங்க வந்து சேர்மனாக இருப்பாங்க. ஓகே, இந்த அசோச்சாய் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாருங்க. ஏஷியன் ஆர்கனைசேஷன் ஆஃப் சுப்ரீம் ஆடிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேவா, ஏஷியன் ஆர்கனைசேஷன் ஆஃப் சுப்ரீம் ஆடிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதோட சேர்மனாக தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் இங்கே வந்து சுப்ரீம் ஆடிட் அப்படின்னு இருக்கலாம். அதாச்சும் சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள ஆடிட் எல்லாம் மும்முரமாக பார்ப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ஆடிட் எல்லாமே மும்முரமாக பார்ப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹை ஆஷ் coal gasification based methanol production plant inaugurated at Bharat Heavy Electricals Limited Research and Development Center, Hyderabad. அச்சும் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹை ஆஷ் கோல் கேசிஃபிகேஷன் பேஸ்ட் மெத்தனால் ப்ரொடக்ஷன் பிளான்ட் இதை வந்து எங்கே இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அச்சும் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிட்டடோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டரில் வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகே, அடுத்து போகலாம். Adobe India has roped in IBM veteran Prativa Mohapatra as its new vice president and MD. ஸோ Adobe India வந்து Prativa Mohapatra இவங்களை வந்து அவங்களோட வைஸ் பிரசிடென்ட் அண்ட் எம்டியாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆக்சுவலி இங்கே அடோப் அப்படிங்கிறது இருக்குல்ல, அடோபை வந்து அடோரபிள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, அடுத்து இந்த பிராட்டிவா அப்படிங்கிறத பிராட்டியார் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி பிராட்டியார் அப்படின்னா பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ பெண்கள் எல்லாமே அடோரபிளாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். இன்டர்நேஷ்னல் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் த செமி ஆரிட் ட்ராஃபிக்ஸ் அக்ரி ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ரிசீவ்ஸ் ஆஃப்ரிக்கா ஃபுட் ப்ரைஸ் 2021. ஆக்சுவலி ஆஃப்ரிக்கா ஃபுட் ப்ரைஸ் 2021 வந்து யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா இக்ரிசாட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்டர்நேஷ்னல் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் த செமி ஆரிட் ட்ராஃபிக்ஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் தான் இந்த ஆஃப்ரிக்கா ஃபுட் ப்ரைஸ் 2021 வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாச்சும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் இது வந்து ஒரு ஃபுட் ப்ரைஸ் அப்படி தானே. ஆச்சும் இங்கே சேட்டலைட்டில் போய் அக்ரிகல்ச்சரை இக்ரி அப்படின்னு அக்ரி நம்ம சொன்னது அது இக்ரி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அவங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து ஃபுட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆச்சும் சேட் அப்படிங்க சேட்டலைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேட்டலைட்டு போய் அக்ரியை வந்து இக்ரி அப்படின்னு நேம் மாற்றிருக்காங்க. ஏன்னா சேட்டலைட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு ரிசர்ச் நடத்தினால தான் அவங்களுக்கு வந்து ஃபுட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போகலாம். MEITI launch PMG Disha Drive for 100% digital literacy in digital villages. அச்சும் மினிஸ்டர் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்க வந்து பிஎம்ஜி திஷா அப்படிங்கிற ஒரு ட்ரைவை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அச்சும் 100% டிஜிட்டல் லிட்ரஸியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க. அதாச்சும் வில்லேஜஸில் எல்லாமே 100% டிஜிட்டல் லிட்ரஸியை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த பிஎம்ஜி திஷா ட்ரைவை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிஎம்ஜி திஷா அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், பிரதான் மந்திரி கிராமீன் டிஜிட்டல் சக்ஷர்தா அபியான். ஓகேவா, இது அதோட ஃபுல் ஃபார்ம். இந்த ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மெய்ட்டியோட மினிஸ்டர் அதாச்சும் மினிஸ்ட்ரி ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட யூனியன் மினிஸ்டர் யார் அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ். ஓகேவா, இதோட மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் யாருன்னா ராஜு சந்திரசேகர். ஓகே, அடுத்து போகலாம். IIT Bombay signs MOU with Indian Institute of Astrophysics for extending the research collaboration on Growth India Telescope. அதாச்சும் ஐஐடி பாம்பேயும் IIA அப்படின்னு சொல்லுவாங்க. அதாச்சும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் க்ரோத் இந்தியா டெலஸ்கோப் இதுக்கான ரிசர்ச் கொலாபரேஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அதாச்சும் க்ரோத் இந்தியா டெலஸ்கோப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ரோபோட்டிக்ஸ் ஆப்டிக்கல் டெலஸ்கோப். ஆக்சுவலி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ரோபோட்டிக்ஸ் ஆப்டிக்கல் டெலஸ்கோப் தான் இந்த க்ரோத் இந்தியா அப்படிங்கிறது. ஓகேவா, இந்த ப்ராஜெக்டோட பீரியட் என்ன அப்படின்னா 5 years பீரியட். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் இது வந்து டெலஸ்கோப் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸில் தான் வரும் அப்படி தானே. ஆச்சும் இந்த ஃபிசிக்ஸ் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னா பாம் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெலஸ்கோப்பில் வந்து ஃபைண்ட் பண்ணுற அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போகலாம். Government constitute a committee to frame new law for drugs, cosmetics and medical devices. ஆச்சும் கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா நியூ லா ஃபார் ட்ரக்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ் இதுக்கு வேண்டி ஒரு கமிட்டி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதோட சேர் யார் அப்படின்னா விஜி சோமானி. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. ஆச்சும் ட்ரக்ஸ் எல்லாமே யார் தான் எடுப்போம், ஒரு மேன் தானே எடுப்பாங்க. அந்த மேன் அப்படிங்கிறது அதில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த விஜி சோமானி அவங்க யார் அப்படின்னா ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகே, அடுத்து போகலாம்.
Lending card partners with SBM Bank India to offer overdraft facility to MSMEs. ஆக்சுவலி லெண்டிங் கார்ட் இவங்களும் எஸ்பிஎம் பேங்கும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இவங்களுக்கு வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த லெண்டிங் கார்ட்டோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்குது. எஸ்பிஎம் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. அதோட எம்டி யாருன்னா சித்தார்த் ராத். ஓகேவா, எஸ்பிஎம் பேங்க் அப்படிங்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் மொரிஷியஸ், அதோட பிரான்ச்சு தான் நம்ம இந்தியாவில் இருக்குது. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆக்சுவலி எம்எஸ்எம்இக்கு வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியை வந்து லெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க வந்து முறைச்சி பார்க்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆக்சுவலி எம்எஸ்எம்இக்கு வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியை வந்து லெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப முறைச்சி பார்க்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போகலாம். சவுத் இந்தியன் பேங்க் இன் அசோசியேஷன் வித் ஒன் கார்டு லான்ச் த SIB ஒன் கார்டு கிரெடிட் கார்டு. ஆக்சுவலி சவுத் இந்தியன் பேங்கும் ஒன் கார்டும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. பார்ட்னர்ஷிப் வச்சு SBI ஒன் கார்டு கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சவுத் இந்தியன் பேங்க் தான் SIB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் கார்டு அப்படிங்கிறது இங்கே ஒன் கார்டு அப்படிங்கிறது வந்திருக்கு. SIB ஒன் கார்டு கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.